ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஆட்டோட இந்த குடல் இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அதை சமைச்சிருந்தோம். அதுதான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து அதிகமாக மீன் தான் சாப்பிடுவோம். எல்லா சண்டேஸ் வந்து மீன் தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து சரி மட்டன் வந்து செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. மட்டன் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகம். இந்த குடல் பகுதியில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப ரேராக தான் சமைக்கிறது. ரொம்ப அதிகமாக நாங்கள் சமைச்சு சாப்பிட மாட்டோம். இது வரைக்கும் வந்து ஒரு 3 டைம் நான் செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட சேர்த்து 3வது வாட்டி செய்கிறேன். இது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். அந்த குடல் பகுதி அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அதனால இதை நல்லா வந்து வேக வச்சு அந்த தண்ணிலாம் நான் தூக்கி ஊற்றிட்டு வெறும் இந்த கறி மட்டும்தான் எடுத்து நான் சமைச்சிக்கிறது. இது வந்து எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த குடல் பகுதிக்கு மேலே ஒரு மாதிரி மொட்டு மாதிரி நிறைய இருக்கும். அதில் வந்து சுண்ணாம்பு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே உறிஞ்சு வந்துடும். அந்த மேல் பகுதி நல்லா க்ளீனாக ஒயிட் கலரில் மாறிடும். அப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த குடல் பகுதி வந்து குச்சி வந்து வச்சுட்டு பின்பக்கமாக திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே க்ளீன் ஆகிடும். அப்படியே குடல் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுவுமே திருப்பி போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுக்கல. அதுக்குள்ளே வேறு வேலை இருந்தது. சரி அதை வந்து பார்க்கலாம், துணிலாம் துவைக்கிற வேலை இருந்தது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. சுடுதண்ணியில் போட்டால் கூடயும் நமக்கு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த மொட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து போயிடுமா. ஆனால் எவ்வளோ க்ளீன் ஆகுன்னு தெரியல. சுண்ணாம்பு போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ண வருது. அதனால தான் சுண்ணாம்பு போட்டு அவங்க வந்து க்ளீன் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா துணி துவைக்கிற மாதிரி போட்டு துவைச்சி வச்சு ஒரு வழியாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு செய்யலான்னு சொல்லி உட வச்சுட்டேன். சாதமும் நல்லா பொங்கி வந்துடுது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் அந்த க்ளீன் பண்ணாங்க இல்லையா, அந்த மட்டனோட அந்த குடல், அது வந்து நல்லா வேக வச்சுருக்கிறேன். நார்மலாக வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது மாதிரி குக்கரில் போட்டோன்னா ஒரு 5 விசில் விட்டால் நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும். அது மட்டும் இல்லை, சிலிண்டர் வேறு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் குக்கர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சிலிண்டர் மிச்சம் பண்ணலாம் இல்லையா. பண்ணும்போது என்னோடய பையன் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பெரும்பயிரா, அது வந்து என்னோட நாத்தனார் வீட்டில் வந்து கொடுத்து விட்டாங்களாமா. அது கூட கொஞ்சம் மல்லாட்டை வந்து வேக வச்சிருந்தது. பெரும்பயிறு மல்லாட்டை ரெண்டுமே வந்து வேக வச்சு கொடுத்துருந்தாங்க. போட்டுங்க ஏன் கொடுத்துருவோம். கழுவிட்டு கொடுக்கணுமா அப்படியே கொடுக்குமா? அப்படிதான். கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை வந்து கழுவி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு எனக்கும் தெரில. ஆனால் சொல்லுவாங்க கழுவி வந்து கொடுக்கக்கூடாது, நம்ம அதை வாங்கிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு. கழுவி கொடுத்தா அவங்க கோவப்படுவாங்க. அதான் என் பையன் கேட்டால் வாஷ் பண்ணி கொடுக்கணுமா இல்லை அப்படியே கொடுக்கணுமா, அப்படியே கொடுத்துருப்பான்னு நானும் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து வாஷ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கோச்சிப்பாங்க. அது ஏன்னு தெரில, சிட்டி சைடில் எப்படின்னு தெரில, பட் கிராமத்தில் இன்னமும் இதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நான் யாருக்காவது வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறேன்னா அது வந்து அவங்க வாஷ் பண்ணக்கூடாது, அப்படி தான் கொடுக்கணும். அதே மாதிரி என்கிட்ட யாராவது ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்கன்னா நானும் வந்து அந்த பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. உங்கள் சைடில் எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மட்டன் வெந்துருச்சு. அதை எடுத்து கட் பண்ணி சமைக்கிறதுக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி அதை கொடுத்தாங்களே எனக்கு. பசங்க வந்து நிறைய விளையாடிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில். அதனால் தண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து என்னோடய பையன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ வீடு கொஞ்சம் கிளம்பியாக அப்படியே குப்பையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி இருக்காது. பசங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அது குப்பையாக தான் இருக்கும். எவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணாலும் அவங்க குப்பை பண்ணிடுவாங்க. அதனால் ஒரே டே சேர்த்து நம்ம ஈவினிங் பண்ணிக்கலாம், இல்லை சாப்பிடும்போது பண்ணிக்கலாம்னு சொல்லி நானும் விட்டுறது. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டே சரி போர் அடிக்குது அப்படின்ட்டு என் நாத்தனார் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த பெரும்பயிறு, அது வந்து உரிச்சு ஒரு பிளேட் வச்சுட்டு அப்படி சாப்பிட்டுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். தனியாக வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சாங் கேட்குறோம் இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கணுன்னா கொஞ்சம் நமக்கு ஜாலியாக இருக்கும். சூப்பராக வந்து வதக்கியாச்சு. ஆல்ரெடி கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இந்த வதக்கணும் இல்லையா, இதில் வந்து இந்த கறியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிளகா பொடி, தேவையான உப்பு, தண்ணியெல்லாம் சேர்த்து அப்படி கொதிக்க வச்சுன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும்.
இதை நான் திரும்பவும் வந்து விசில் தான் வைக்கிறேன். அந்த மிளகா பொடியோட வாசனை பச்சை வாசனை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. முருங்கைக்காவும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சிருந்தேன். வேக வச்ச மட்டனே 2ஆக பிரிச்சுட்டு பாதி வந்து குழம்பு செஞ்சுட்டுனா மீதி வந்து கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மிளகா பொடி, மட்டன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அது பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிட்டு நம்ம வச்சுருக்க அந்த மட்டன் பீஸ் இருக்குல்லையே அதையும் இதில் போட்டு நல்லா ஆட் பண்ணி உப்பு பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி டைம் தான். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வந்து வெந்திருக்கு கறி, ஈஸியாக வந்து எடுத்துடலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி விட்டுருந்தேன். செம்ம சாஃப்டாக கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அடிக்கடி நாங்கள் வந்து இந்த ஆட்டோட குடல் வந்து எதுவும் சமைக்க மாட்டோம். எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிக்காது, ரொம்ப ரேராக தான் சமைக்கிறது. ஆனால் இந்த மாதிரி சமைக்கும் போது அந்த ஸ்மெல் எதுவுமே கிடையாது. அந்த குடல்னாலே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். பட் நான் சமைக்கும் போது எந்த ஸ்மெல்லும் இருக்காது. நார்மல் வந்து மட்டன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் அது பண்ணியிருந்தேன். நான் இந்த கறியை வேக வைக்கும் போதே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து தான் நல்லா வேக வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த ஸ்மெல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வேக வச்ச தண்ணி நான் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து கீழே கொட்டிட்டேன். அதில் சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தான், ஆனால் தண்ணி யூஸ் பண்ண அப்படின்னா ஸ்மெல் வர மாதிரி எனக்கு தோணுது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். கீழே தான் கொட்டிட்டு கறியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுது. அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த தொக்கு வச்சுருந்தே அதுவும் ரெடி ஆகிடுது. சாதமும் வச்சாச்சு, சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் ஒரு 2-2:30 மணி போல் சமைச்சு சாப்பிட்டோம். இந்த குடலை க்ளீன் பண்ண அவ்வளோ நேரம் பிடிச்சதுங்க, ரொம்ப டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சு லைட்டாக வந்து அந்த கேஸையும் தொடச்சி விட்டுட்டேன் அடுப்பை. ஏன்னா ரொம்ப எண்ணெய்லாம் தெரிச்சிருந்தது, தொடச்சி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான். நான்வெஜ்லாம் வந்து குளிச்சுட்டு சமைக்கிறோம் அப்படின்னா செட் ஆகாது, மேலே ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி தோணும். சமைச்சிட்டு போய் குளிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னோட சின்ன பையனுக்கு ஸ்கூல் லீவ் தான். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி லீவ் போட்டாங்க. அவங்களுக்கும் அந்த சாப்பாடு கொடுக்கணும். இது என்ன எனக்கு கஷ்டம்னா அவங்களுக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது. இந்த சாம்பார், ரசம், கீரை அந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான்வெஜ்னால் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கும் கொடுத்துட்டேன், பொறுமையாக சாப்பிடுவாங்க அவங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஹைப் இருக்கும், அதையும் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.